ஒரு ஸ்மால் கேர்லெஸ் மிஸ்டேக் தான் சில நேரங்கள்ல இட் கேன் டிஸ்ட்ராய் தி என்டையர் ப்ராஜெக்ட். நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவுல கேர்லெஸ்னஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ராப்ளம்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். அதை பற்றி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நாம தெரிந்து கொள்ள போறோம். இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சிவில் கியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். ஒரு மிகப்பெரிய லாஸ் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடியதுல கேர்லெஸ் சொல்லக்கூடியது நிச்சயமா முதன்மையா இருக்கு. ஒரு சின்ன தவறு தான் அது ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை பொறுத்தது வரைக்கும் அதற்கென்று நம்ம உருவாக்கக்கூடிய பில் ஆஃப் குவான்டிட்டிஸ், அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட், எந்த ஐட்டத்துக்கு என்ன யூனிட் பிக்ஸ் பண்ணா சரியா இருக்கும் என்கின்ற புரிதல் என்கின்ற தெளிவு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியதனுடைய ஒவ்வொரு ஐட்டங்களும் நமக்கு பெர்ஃபெக்டா அவுட்புட் கொண்டு வர முடியும். இந்த இடங்கள்ல ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியத நாம நிச்சயமா புரிந்து கொள்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல இருந்து நம்ம கேட்கக்கூடிய நேரத்துல இன்னும் இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு கம்பெனில சைட் சூப்பர்வைசரா வேலைக்கு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். வேலை பார்க்கக்கூடிய ஆரம்ப காலகட்டங்கள்ல பெரிய அளவுல தொழிலை பற்றி தெரியாத காரணத்தினால அந்த தொழில் ரீதியான தகவல்களை தேடி படிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையா தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறத மாதிரியான தொலைத்தொடர்பு வசதிகள்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் எளிமையான முறையில கிடைக்கிற மாதிரி இருந்தது. என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய செயல்பாடா தான் நிச்சயமா இருந்ததுன்னு சொல்லக்கூடியதையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தகவல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து பல மாதங்கள் வரைக்கும் எனக்கு ஏற்பட்டது. அப்படியே அந்த தகவல்கள் எனக்கு எங்க இருந்து கிடைச்சது பாத்தீங்கன்னா, லைப்ரரியில போனா அந்த லைப்ரரியில கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான புஸ்தகங்கள் இருக்கும். அந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய நேரத்துல தான் டெக்னிக்கல் வைஸ் நம்ம என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லைப்ரரியில போனீங்கன்னா தான் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா தமிழ்ல நிறைய புஸ்தகங்கள் அந்த காலத்திலேயே பல நல்லவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நல்லவர் எழுதி வச்சிருக்கார், பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க எழுதி வச்ச அந்த புஸ்தகத்தை படிச்ச பிறகுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அப்படியே நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 1.5 வருடத்துக்கு பிறகு அந்த கம்பெனியுடைய ஓனர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தனியா ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய முழு பொறுப்பையும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5000 இருந்து ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த இருக்கிறது மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த நேரத்துல எனக்கு. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, ஆனா என் வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு படிப்பினை தந்த நிகழ்வா மாறின ஒரு நிகழ்வு அந்த இடத்துல எனக்கு நடக்குது. அது என்னன்னா, அந்த கேர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய அந்த பயங்கரமான ஒரு முகமும் ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவையும் எனக்கு கொடுத்த ஒரு நிகழ்வா தான் அது அமைஞ்சதுன்னு சொன்னா அதை இப்ப நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி தான் அடைகிறேன். ஏன்னா அந்த நிகழ்வு நடக்காம இருந்துச்சுன்னா எனக்கு அதன் பிற்பகுதியில வந்த பல வாய்ப்புகள் வராமலே போயிடும். அப்படி ஒரு நிகழ்வு அது என்ன நிகழ்வுன்னு சொல்லி நான் அடுத்ததா சொல்றேன். கம்பெனியோட சிஸ்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கை இப்ப நாங்க செய்துட்டு இருக்கிறோம்னா அந்த பில்டிங்கோடைய குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணா, ஒரு 1 வீக் ஃபோர்காஸ்ட் எடுக்கிறோம். எந்தெந்த வேலைகள் அந்த பில்டிங்ல செய்ய போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதற்கு தேவையான மெட்டீரியலை கால்குலேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம்னா, பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதை சப்ளையருக்கு அனுப்பி வைப்பாங்க. சப்ளையர் அந்த மெட்டீரியல் நம்ம சைட்ல கொண்டு இறக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் கம்பெனிக்கு அனுப்பி வைக்கணும். கம்பெனி அந்த குறிப்பிட்ட பில்லுக்கு பே பண்ணுவாங்க. இது எங்க கம்பெனியோட சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல என்ன நடக்கும்னா, சில நேரங்கள்ல ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல சில தவறுகளும்
நடந்துடும். அப்ப இந்த தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்துல தான் பெரிய பிரச்சனைகளும் உருவாகும். அப்படிதான் ஒரு சம்பவம் வந்து என்னாச்சுன்னா, இப்போ என்னுடைய அந்த குறிப்பிட்ட அந்த சைட்ல எனக்கு ஸ்டீல் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவசரத்துல 8mm 200, 10mm 100, 12mm 50, 16mm 25 அப்படின்னு சொல்லி எழுதி நான் பர்ச்சேஸ் மேனேஜருக்கும் அதை சப்மிட் பண்ணிட்டேன். மேனேஜருக்கு அன்னைக்கு பார்த்து ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கு. அவங்க நம்ம கொடுத்த அந்த சீட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெரிஃபை பண்ணாமலேயே சப்ளையருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சப்ளையர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் சொன்ன அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலை கொண்டு இறக்கிட்டாரு. நீங்க இப்போ கேட்கக்கூடிய நேரத்துல இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சதும் அந்த இடத்துலதான் நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் 8mm 200 போட்டு கொடுத்துட்டேன். பர்ச்சேஸ் மேனேஜரும் அதை அப்படியே அனுப்பிட்டாங்க. சப்ளையர் வந்து கொண்டு இறக்கிட்டாங்க. எனக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கிலோகிராம்ல வேணும். ஆனா வந்து இறங்குனது எல்லாமே நம்பர்ஸ்ல வந்து இறங்குச்சு. அப்ப எனக்கு சைட்டுக்கு 1 பங்கு ஸ்டீல் தேவைப்படுதுன்னா, எனக்கு 6 பங்கு ஸ்டீல் வந்து இப்ப சைட்ல இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய லாஸ் அந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கும். இப்ப இதே நம்ம ரெகுலரா நம்ம சப்ளையர்ல அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போனாங்க. அது 2வது நிகழ்வு. ஆனா இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பொருள்ல இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ் பண்ணியிருந்தா, அந்த பொருளுக்கு ரிட்டர்ன் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்ப எவ்வளவு பெரிய லாஸ் அந்த கம்பெனிக்கு ஏற்படும். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு தனி கவனம் செலுத்தி நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியத உணர்த்திய ஒரு தருணம். அதனால் வரைக்கும் எனக்கு சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னா ஆர்வத்துலதான் நான் வேலை செய்துட்டு இருந்தேன். ஆனா இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என் சிந்தனை வந்து டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடா வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு தள்ளப்பட்ட ஆர்வத்தின் அடிப்படையில தான். என்னன்னா, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு யூனிட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி எனக்குள்ள வந்தது. அதாவது கிலோகிராம் நம்பர் இந்த ரெண்டுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன கேர்லெஸ்னால இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து கண் முன்ன நான் சந்திச்சேன். அப்ப அந்த சின்ன பிரச்சனை அப்ப இந்த பில்டிங் செக்டருக்குள்ள இன்னும் எவ்வளவு இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த தேடல் வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அன்றில இருந்து என்ன பண்ணேன்னா, அது சம்பந்தப்பட்ட தகவல்களை தேடி தேடி தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறது, யாரிடம் இருந்தாலும் எனக்கு தெரியாத தகவல் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கேட்டு நான் தெரிந்து கொள்வேன். அப்படிதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்போ அந்த கற்றுக்கொண்ட முறை வந்து இப்படி இந்த மாதிரி இருந்தாலும் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போமான்னு கேட்டீங்கன்னா கொண்டு போகாது. அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் சொல்லக்கூடிய இருந்தாதான் நம்மளுடைய லெவல்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும், எவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும். இப்ப இந்த இடத்துல இந்த நிகழ்வை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த யூனிட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்றது. அவ யூனிட்னு சொல்லக்கூடியதை சரியான முறையில பிக்ஸ் பண்ணி சரியான முறையில நம்ம அதை நோட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சரியான பொருட்கள் சரியான வீதத்துல நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க சின்ன தவறு பண்ணாலும் ஒட்டுமொத்தமா பட்ஜெட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல குளறுபடியா வந்து நிச்சயமா கொண்டு தந்துரும் சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்வை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த யூனிட்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சம்பவத்துல இருந்து. அதாவது யூனிட்டே போடாம அனுப்பப்பட்ட ஒரு குவான்டிட்டி எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எனக்கு உருவாக்கி இருக்குது. அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எந்தெந்த ஐட்டத்துக்கு என்னென்ன யூனிட் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியத தெளிவான முறையில வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அந்த யூனிட்டை வந்து பிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய குவான்டிட்டி டேக் ஆஃப் சொல்லக்கூடியது சரியான முறையில இருக்கும். ஒரு தவறு என்னைய குவான்டிட்டி சர்வேயரா மாற்றிச்சது. எல்லாருக்கும் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமமாட்டி இருக்கும். நான் அதன் பிறகு வாய்ப்புகளை தேடி தேடி ஒவ்வொரு இடங்கள்ல பார்த்தனால இந்த இடத்துல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட போராட்டத்துக்கு பிறகுதான் எனக்கு குவான்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடிய அந்த ரோலுக்கு உள்ளாடியே வந்து என்னால போக முடிஞ்சது. அப்ப இந்த 7 வருட இடைப்பட்ட காலங்கள்ல குவான்டிட்டி சர்வே ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல தகவல்கள், பல டேட்டாக்களை நான் தேடி படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நான் குவான்டிட்டி சர்வேரா மாறினேன். அவன் இப்போ குவான்டிட்டி சர்வேரா நீங்க வரணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க எடுத்த உடனே நான் குவான்டிட்டி சர்வேரா ஆயிரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த தரவுகளை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்லல. உங்களுக்கு இந்த ஒரு கேர்லெஸ் வரதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதலுக்காக இந்த தகவலை மட்டும் நான் இதுல சொல்லி இருக்கிறேன். இந்த தகவல்
ஏர்லெஸ்னுடைய அந்த கோர முகத்தை உங்களுக்கு காட்டியிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இந்த பதிவினுடைய நோக்கம் என்னன்னா, டாக்குமெண்டேஷன் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இதுல இருந்து உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனுடைய யூனிட்டுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.